ஒருங்கிணைப்பு குழுவுடைய அனுமதியை பெற வேண்டிய தேவைப்பாடும் இருக்கின்றது. அந்த வகையிலே அதற்குரிய காட்சிப்படுத்தல்கள் இன்று காட்சிப்பட இருக்கின்றது. அதன் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுமதியின் மூலம் 2000 நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியிலே நாங்கள் அனைவரும் எங்களுடைய காத்திரமான பங்களிப்பை வழங்க முடியும். அந்த வகையிலே எங்களுடைய இந்த சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் மற்றும் அரச அதிபர் பிரதீபன் அவர்களுக்கும் மற்றும் அரசாங்க அதிபர் வேதநாயகம் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் இந்த நிமிடத்திலே இருக்கின்ற சகல அரச உத்தியோகர்களுக்கும் எனக்கு காலை வணக்கம். நான் ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் அதிகமாக எடுப்பதாக தீர்மானித்திருக்கிறேன். அதற்கு தலைவரின் அனுமதி இருக்கும் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்தை ஆரம்பிக்கலாம் என்கிறேன். முதலாவதாக எங்களுடைய யாழ் சமூகத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தெற்கிலிருந்து வடக்கிற்கு இதில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதை ஆமோதிப்பார்கள் நினைக்கிறேன். அன்றைய பாராளுமன்ற அமர்விலே வடக்கிற்கும் தெற்கிற்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் வித்தியாசம் இருக்கின்றது. සිංහලිකයන උතුරයි නගිනගිරයි වෙන විදියට අපි පාලනයක් කරනවා කියලා විවක්ෂයෙන් මන්ත්‍රී කෙනෙක් කියනකොට මම තමයි නවිත්ලා කිව්වේ නෑ උතුරේ ඉන්න පොලිසිය උතුරේ ඉන්න ආර්මි නිලධාරි අපිට එහෙම වෙනස්කම් කරන්නේ නෑ කියලා එදා මම පාර්ලිමේන්තුවේ කිව්වා. ඒක මම හිතන්නේ අපේ honorable Chandrasekhar and co-members of parliament ராமோதி பார்லன் நினைக்கிறேன். ஆனால் அது நான் அவ்வாறு கதைப்பதற்குரிய காரணம் NPP எனப்படுகின்ற தேசிய அரசாங்கத்திற்கு யாழ் மாவட்டத்திலே மக்களுடைய ஆணை 3 பிரதிநிதிகளை அனுப்புவதாக இருந்தது. NPP அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி முக்கியமாக ஊழல்களை ஒழிப்போம், இலங்கை திருநாட்டிலே கள்வர்களை பிடிப்போம், ஊழல்களை ஒழிப்போம் என்ற அடிப்படையில் மாத்திரம்தான் அது புத்திசாலியான சமூகம் என கருதப்படுகின்ற இலங்கையின் தலை என கருதப்படுகின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொதுமக்கள் NPPக்கு வாக்களித்தார்கள். அது தவிர்த்து வரப்பட்ட அலை அல்ல. அந்த அலையில் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் சாவகச்சேரியும் சேர்த்து அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கே தெரியும் சாவகச்சேரியில் NPP அரசாங்கத்துக்கு கிடைத்த வாக்குகளை விட எனக்கு கிடைத்த வாக்குகள் அதிகம். அதேபோல் கிளிநொச்சியில் வரலாறுகள் இருக்கிறது. இப்போது நான் இதை இங்கிலீஷ் சொல்றேன் என்றால் சிங்கள மொழி பேசும் அரசு அதிகாரிகள் இருப்பதால் the issue is that I on that day on the parliament I witnessed and I seconded the word from the health minister that there is no kind of discrimination between people of Jaffna and the eastern province. The police is not doing that kind of discrimination, but unfortunately I had an incident as a member of parliament on a couple of days back, maybe probably 2 days back. I went to Teaching Hospital Jaffna after I received a written complaint from the public. There were 170 volunteers were employed for 3 years without any payment. So I got the written consent. I got the calls from several employees that they have been abused and chased away. So you all can remember. Maybe 1 week before, 1.5 week before, there were a couple of employees went to the Ministry of Health and had a discussion with the minister, and he was promising that employees that they will be given a kind of justice for their issues. But unfortunately, after he sent back those people from Ministry of Health to Jaffna, the Jaffna Teaching Hospital Director Dr. Satyamurthy has violently put them to the office and asked them. Give me 1 second. No. If it is not unnecessary, Mr. Sridharan, please let me know, because the same chance that you have is the same thing I have. So don't disturb my speech, and I will not be disturbing yours. So after that, the police has taken a complaint from the deputy director and charged me against as a member of parliament. I have the clear recording to say that the director of Teaching Hospital Jaffna asking me to go out of the hospital and asking me to take a permission to come into the hospital as a member of parliament. I have the due kind of duty to go and check the public complaint. So அதோட என்னுடைய முக்கியமாக சொல்லிக்கொண்ட விஷயம் என்னவென்றால் தன்னுடைய வலது கைதான் எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் தன்னுடைய வலது கை என்று சொன்னதுக்குரிய சாட்சிகளையும் நான் வைத்திருக்கிறேன். அவ்வாறு தேசிய அரசாங்கம் ஒரு அரச அதிகாரி ஒருவர் தேசிய அரசாங்கத்தின்
வலது கை அமைச்சர் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கிறேன் அங்கே அரசியல் மிக தெளிவாக இருக்கிறது. சம்பந்தப்பட்ட என்னுடைய கௌரவ அமைச்சர் அவர்களும் அதே பாராளுமன்ற அதே வைத்தியசாலைக்கு போயிருக்கிறார். அவருடைய முகப்புத்தகத்திலே தங்களுடைய படங்களை பகிர்ந்து கூட இருக்கிறார். அப்போது மக்களுக்கு இதுவரை காலமும் நடந்த இன்னல்கள் சம்பந்தமாக ஒரு மக்களின் பிரதிநிதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வைத்தியசாலைக்கு போகும்போது எனக்கு பாதுகாப்பு security should be given by the police. Unfortunately, I was supposed to go to 119 from there and the police came after 30 minutes and did not take any complaint. அந்த சப்ஜெக்ட் வரும்போது அதை நாம் பேசலாம் மேலதிகமாக. Okay, another 2 minutes sir for yes please another 2 minutes because I have to tell this. And the second thing is we have come across your word that clean Sri Lanka. So and the second thing is you have promised us that you will be cleaning the ஊழல்வாதிகள் எல்லாரையுமே நீங்கள் அனுப்புவீங்கன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது சம்பந்தமான சகல இதுவரை நான் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பேன். அது சம்பந்தமான சகல ரெக்கார்ட்ஸ் என்னோட இருக்குது. இங்கே அரசியல் என்பது இல்லை. நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் 3 எம்பிமார் அது தவிர அமைச்சர் ஒருவர் இருக்கிறார் NPP இருந்து. ஆகவே 4 பேருடைய மெத்த கடமை இருக்கிறது அவர்களுடைய சுகாதார சம்பந்தமாக பார்ப்பதற்கு. அவர்கள் அது தவிர என்னுடைய சுண்ணாத்திலே மின்சார சபை இணைப்பை கொடுத்தது அது சம்பந்தமாக அந்த சப்ஜெக்ட் வரும்போது நான் கதைக்கின்றேன். அதை விட பப்ளிக் சர்வன்ட் என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். ஒரு அரச உத்தியோகத்தர் ஒருவர் ஒரு MP ஒருவரை வைத்தியசாலையில் இருந்து செக்யூரிட்டியை போட்டு வெளியில் விடுவேன் என்று ஊடகத்துக்கு கொடுக்கும் அளவுக்கு ஈகோட்டில் அவருக்கு எங்கே இடம் இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்படியான சம்பந்தங்களை நாங்கள் இந்த கூட்டத்தில் நான் கதைக்க உங்களுக்கு அனுமதி தர முடியாவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே ஸ்பெஷல் அட்ஜர்மென்ட் 15ஆம் தேதி வைக்கப்படும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். விசேஷமாக இன்று இந்த யாழ் மாவட்ட உறுப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய வடமாகாண ஆளுநர் லாலுலிங்கம் வேதநாயகம் அவர்களே, அதே போன்று யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ ஸ்ரீதரன் அவர்களே, கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே, இளங்குமரன் அவர்களே, அர்ச்சனா அவர்களே, டாக்டர் பவானந்தராஜ் அவர்களே, ரஜீவன் அவர்களே, அதே போன்று எங்களுடைய அவைத் தலைவர் CVK சிவஞானம் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளின் பணிப்பாளர்களே, தலைவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வுக்காக வந்து தந்திருக்கின்ற விசேடமாக NGO அமைப்புகளின் உறுப்பினர்களே, தலைவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக ஒரு விடயத்தை மாத்திரம் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது எமது மாவட்டத்தை முன்னேற்றுகின்ற அல்லது மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நல்ல முறையில் கலந்துரையாடி அதற்கான தீர்வினையும் அதற்கான முன்மொழிவுகளையும் செய்து கொண்டு எதிர்காலத்தில் எங்களுடைய மாவட்டத்தினுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதே இதனுடைய பிரதானமான நோக்கமாகும். அந்த வகையில் விசேடமாக யாழ் மாவட்டம் என்பது எல்லோருக்குமே தெரியும் மிகவும் முக்கியமான ஒரு மாவட்டம். பல்வேறு இன்னல்களை சந்தித்த மாவட்டம். அப்போ அந்த இன்னல்களில் இருந்து மீண்டெழ வேண்டும், மீண்டெழுந்து கொண்டிருக்கின்றோம். அந்த செயற்பாடுகளுக்கு விசேடமாக இந்த ஒருங்கிணைப்பு கூட்டமானது அல்லது மாவட்டத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் என்பது மிகவும் முக்கியமானவர்கள். அப்போ அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் இந்த இருக்கின்ற அரசு அதிகாரிகளிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டது, இந்த ஒரு மாவட்டத்தினுடைய முன்னேற்றம் என்பது அரசியல்வாதிகளால் மாத்திரம் செய்ய முடியாது. என்றால் அரசியல்வாதிகள் ஒன்றும் மெச்சிக்காரர்கள் அல்ல.
அதற்கு உங்களுடைய பங்களிப்பு அளப்பரிய. உங்களுடைய செயற்பாடுகள் என்பது அத்தியாவசியமானது. அப்ப அந்த அத்தியாவசியமான செயற்பாட்டினை சரிவர செய்வீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போன்று இன்றைக்கு உங்கள் எல்லோருக்குமே தெரியும், தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமானது முழு நாட்டையும் அரவணைத்துக் கொண்ட, விசேடமாக யாழ் மாவட்டத்தை முழுமையாக அரவணைத்துக் கொண்ட ஒரு மக்கள் ஆணை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியது. அப்ப தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய ஆணை என்பது வேறு எதுவுமல்ல, இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் நிலவிய அதிகார பிரயோகம், லஞ்சம், ஊழல், மோசடி ஒரு மனித தேசமாகவே காணப்பட்டது.